அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாசப்படி பரிகாரம் என்பது நம்முடைய வீட்டு வாசலில் வாஸ்து தோஷங்களை போக்க செய்யக்கூடிய பரிகாரமாகுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டு வாசல் சரியான திசையில் அமைஞ்சிருக்க வேணும். மேலுமே அது எந்த தோஷமும் இல்லாமல் இருக்க வேணுங்க. வாசல் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை நம்ம எப்போதுமே சுத்தமாக வச்சுருக்க வேணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லலைங்க. நம்ம வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் துளசி செடியை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி வைப்பதனால வாஸ்து தோஷமானது நீங்கிவிடும். வாசல் பக்கத்தில் சங்கு வைப்பது வாஸ்து தோஷங்களை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாசலில் மங்கள பொருட்கள், அதாவது மாவிளை தோரணங்கள், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை கூட நம்ம வைச்சோம்னா வாஸ்து தோஷமானது நீங்கிவிடுங்க. நம்ம வீட்டு வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போகும்போது சங்கின் ஒளியை நம்ம கேட்டோம்னா வாஸ்து தோஷமானது நீங்கிவிடுங்க. வாஸ்து நிபுணர்கள் ஆலோசனைப்படி வாஸ்து தோஷங்களை நீக்க பரிகாரங்களை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் விநாயகர் பெருமானுடைய படம் இல்லைன்னா சிலையை வச்சு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டு நுழைவாயில வெறும் வெற்று சுவர் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தனிமை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தமாகுங்க. அதனால் நீங்கள் விநாயகர் பெருமானுடைய சிலை இல்லைன்னா படத்தை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்படி வைப்பதால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். உங்களோட வீட்டில் அமைதிக்காக வாஸ்து சாஸ்திரப்படி நிறைய பொருட்களை சரியான திசையில் வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகுமே. மேலுமே வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளை சரியான திசையில் வைப்பது ரொம்பவே முக்கியமானதாகும். தியானம் இல்லைன்னா பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்ப நல்லது. வாஸ்து சாஸ்திரப்படி இந்த திசை நெறிகளை கடைபிடிப்பதன் மூலமாக நீங்கள் நிறைய செழிப்பை அடைவீங்க. இவற்றை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான ஆற்றல்களுமே வெளியேறிவிடுங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டை கட்டுவதாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் புதுசாக வீடு வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, உங்களோட படுக்கை அறையா வீட்டுக்கு தென்மேற்கு பகுதியில் இருக்கிற மாதிரி வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த திசை தாங்க சரியான திசை. இது தனிப்பட்ட உறவுகளுக்கு நிறையா ஸ்வஸ்திரத்தன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாகுங்க. இது உங்களது செழிப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. உங்களுடைய செல்வத்தை கணிசமாக அதிகரிக்க செய்யுங்க. நம்ம வீட்டோட நிலை வாசப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில் வைப்பதற்கு வாஸ்து நிபுணர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்பது நல்லது. அதற்கு பின்னாடி நீங்கள் நிலை வாசப்படியை வச்சுக்கலாங்க. அதே போல் நுழைவாயிலோட கதவு அளவு வீட்டின் அளவை பொறுத்து தாங்க இருக்க வேணும். சின்ன வீடாக இருந்துச்சுன்னா சின்ன கதவு வைக்கலாங்க. பெரிய வீடாக இருந்துச்சுன்னா பெரிய கதவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. நம்முடைய நிலைவாசல் கதவை மரத்தால் போடுவது ரொம்பவே நல்லதுங்க. வேற எந்த பொருளாலான கதவை கூட நம்ம பயன்படுத்தலாங்க. இருந்தாலும் மரத்தால் செய்யப்பட்ட கதவை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம நிலை வைக்கும்போது வாஸ்து சாஸ்திரப்படி நிலை உயரமாக இருக்க வேணுங்க. மேலுமே நிலை மற்றும் கதவு இரண்டுமே நேராக இருக்க வேணுங்க. அதை நீங்கள் சரியாக பார்த்துக்க வேணுங்க. நீங்கள் நிலைவாசல் வைப்பதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜை செய்து வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. பூஜை செய்யும்போது நிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிளை தோரணம் கட்டி வைக்க வேணுங்க. அதே போல் நுழைவாயில விளக்குகளை வைப்பது ரொம்பவே நல்லது. இது வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குங்க. நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணில் தாங்க இருக்க வேணும். இரட்டைப்படை எண்ணில் இருக்கக்கூடாது. 3, 5, 7 என்ற ஒற்றைப்படை எண்ணியில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம வீட்டோட நுழைவாயில மங்களகரமான சின்னங்கள் இல்லைன்னா ஏதாவது தெய்வத்தோட படங்களை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. பிரதான வாசலில் பெயர் பலகைகளை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. நிலை வைக்கும்போது நல்ல நேரம் பார்த்து வைக்க வேணுங்க. அதே போல் நம்ம வீட்டில் உடைஞ்சு போன பொருட்களை நம்ம வீட்டில் எப்போயுமே வைக்கக்கூடாதுங்க. அது ஜன்னலாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஏதாவது கண்ணாடி பொருளாக இருந்தாலும் சரிங்க, அதை உடனே எடுத்து வெளியில் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இப்படி உடைந்து போன கண்ணாடி பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுட்டு இருப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குங்க. அதனால் உடைஞ்சு போன பொருட்களை உடனே தூக்கி போடுவது ரொம்பவே நல்லது. நம்ம எப்பவுமே வீடு கட்டும்போது கதவு மற்றும் ஜன்னல்களை காற்று நம்ம தாராளமாக வர மாதிரி நம்ம வச்சு தாங்க நம்ம ஜன்னலும் கதவும் வைக்க வேணும். இப்படி நம்ம வைப்பதனால குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்களானது நம்ம வீடு முழுவதுமே பரவி இருக்கும். உங்களோட வீடு முழுவதுமே பல
பல கண்ணாடிகளை நீங்கள் வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வீடு முழுக்க மிக அழகான தோற்றத்தை கொடுக்குங்க. மேலுமே இது நல்ல நேர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க. அதே போல் உங்கள் வீட்டில் சிறப்பான பலன்களை அடைய கண்ணாடியை நீங்கள் எங்கே வைக்க வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு தொழில்முறை வாஸ்து நிபுணர் ஆலோசனை பெற்று நீங்கள் கண்ணாடியை வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அமைதி மற்றும் நல்லெண்ணத்துக்காக நம்மளுடைய வீட்டில் ஒன்று இல்லைன்னா நிறைய புத்தர் சிலையை கூட வைக்கலாங்க. இது செழிப்பின் முக்கிய அடையாளமாகவும் சொல்லப்படுது. உங்கள் வீட்டில் குறைஞ்சது ஒரு புத்தர் சிலையாக இருப்பது ரொம்பவே நல்லது. நம்முடைய வீட்டு நிலைவாசல் அதாவது தலைவாசலில் மங்களகரமான படங்கள் மற்றும் சின்னங்களை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுடைய படம், லட்சுமி தேவியுடைய படம், இல்லைன்னா சுபலாப சின்னங்கள் போன்றவற்றை நம்ம வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சின்னங்கள் வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லலாங்க. நம்முடைய வீட்டு நிலைவாசலில் விநாயகருடைய படம் வச்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி சுபிட்சம் உண்டாகுங்க. அதே போல் லட்சுமி தேவி செல்வத்துக்கு அதிபதி ஆவாங்க. அவங்களோட படத்தை நம்ம வைப்பதன் மூலமாக செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரணும்னு சொல்லலாங்க. சுப்லப் சின்னம் பார்த்திங்கன்னா நன்மை மற்றும் லாபம் போன்றவற்றை குறிக்குதுங்க. இதை நம்முடைய வாசலை வச்சோம்னா வீட்டில் நன்மைகள் மற்றும் லாபத்தை கொண்டு வரணும்னு சொல்லலாங்க. அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி அவங்களோட படத்தை நம்ம கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே போல் மேற்கு பார்த்த வீட்டுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை நிலைவாசலில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது வீட்டினோட எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றி விடுங்க. கிழக்கு பார்த்தபடி வீட்டுக்கு சூரியன் படத்தை வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது வீட்டில் மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொண்டு வருங்க. நிலைவாசலில் கடவுள் படங்களை வைக்கும்போது அவை சுத்தமாகவும் மரியாதையுடனும் இருக்க வேணுங்க. படங்களை நம்ம வைக்கும்போது அவை கிழக்கு திசையை பார்த்தபடி தாங்க நம்ம வைப்பது ரொம்பவே நல்லது. நம்முடைய குலதெய்வத்தோட படத்தை வைப்பது ரொம்பவே மங்களகரமானதாகுங்க. நிலைவாசல் பார்த்திங்கன்னா நம்முடைய பிரதான கதவு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய இடத்த குறிக்குங்க. இது வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு முக்கியமான பகுதியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வாசல் நிலை சரியான திசையில் அமைஞ்சிருந்துச்சுன்னா வீட்டில் மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு எல்லாமே உண்டாகுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி நிறைய தாவரங்கள் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாகுங்க. அதனால் நம்ம வீட்டு வாசப்படியில் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், மூங்கில் செடி, அசோகா செடி, ஃபிஷ் லில்லி, துளசி, கமுக மரம், வேப்ப மரம் போன்றவற்றை நம்ம வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. பெரிய பெரிய மாளிகைகள், அரண்மனைகள், கட்டடங்கள் முன்னாடி பெரிய இரும்பு இல்லைன்னா மரத்தாலான கதவு இருக்குங்க. இந்த கதவை வண்டிகள் மற்றும் நிறைய ஆட்கள் போவதற்கு மட்டும்தான் திறந்து விடுவாங்க. மற்ற நேரத்தில் அந்த கதவு ஒரு ஆள் மட்டும் போவதற்கான வழிதாங்க அமைஞ்சிருக்கும். நம்ம அதைத்தான் திட்டி வாசல்னு சொல்கிறோம். வாஸ்து சாஸ்திரப்படி திசைகள் ரொம்பவே முக்கியமானதாகுங்க. பொதுவாக நம்ம கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என 4 திசைகளும், வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, தென்மேற்கு என கோண திசைகள் உட்பட 8 திசைகளை சொல்கிறாங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாம். மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்க திசைகள் எப்படி வாஸ்து அடிப்படையில் பயன்படுத்தி கொள்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிழக்கு திசை பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசையாகுங்க. இந்த திசையில் சூரியன் மற்றும் தேவர்கள் அரசனாக இந்திரனுக்கு உரிய திசையாகுங்க. இந்த திசையானது நம்முடைய ஆரோக்கியம், ஞானம், செல்வ செழிப்பு, அதிர்ஷ்டத்தை வழங்குவது கிரகணமாக ஆளக்கூடிய திசையாகவும் சொல்லப்படுதுங்க. நம்ம வீடு கட்டும்போது இந்த திசையில் கொஞ்சம் இடம் விட்டுட்டு கட்டுவது, இல்லைன்னா இந்த பகுதியில் கொஞ்சமாக திறந்த வெளியாக வைத்து விட்டு கட்டுவது ரொம்பவே நல்லதுங்க. மேற்கு திசை ஆளும் கிரகங்கள் சனி மற்றும் வருண தேவனாகுங்க. கிழக்குக்கு எதிராக உள்ளதோடு மட்டும் இல்லாமல் ஒளி கிரகம் சூரியனுக்கு எதிராகவும் இருள் கிரகம் இருக்குதுங்க. வெப்பத்திற்கு எதிர்மறை கடவுளாகவும் இருக்குதுங்க. இந்த திசையானது ஒருவருக்கு வெற்றி மற்றும் மரியாதை, நல்ல எதிர்காலம், செழிப்பு போன்றவற்றை அளிக்கக்கூடிய அடையாளமாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த பகுதியை தாழ்வாக இருக்க வேணுங்க. மேலுமே குழி, விரிசல், குறைபாடு இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி இருக்கக்கூடாது. இதனால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வடக்கு திசை ஆளக்கூடிய கிரகம் புதன் மற்றும் குபேரன் ஆவாங்க. இந்த திசை தான் ஒருவருடைய வாழ்க்கை எல்லா வகையான மகிழ்ச்சியும் வழங்கக்கூடியதாக இருக்குது. புதன் ஆளுவதால் ஒருவருக்கு புத்திசாலித்தனம், நல்ல சிந்தனை, அறிவு, கல்வி மற்றும் செல்வத்தின் திசையாகவும் மங்களகரமானதாகவும் பார்க்கப்படுது. வடக்கு திசையில் காலி இடத்தை விட்டு வீட்டை கட்டுவதனால அனைத்து விதமான மகிழ்ச்சியும் செல்வமும் உண்டாகுங்க. அதே போல் தெற்கு திசை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் மற்றும்
மற்றும் யமனாவாங்க. இந்த திசை ஒருவருக்கு வெற்றி, புகழ், பொறுமை, நிலைத்தன்மை, வீடுமனை ஆகியவற்றின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. தந்தையோடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக அமையக்கூடிய திசையும் இதுவாக்குங்க. தெற்கு திசையை எந்த அளவுக்கு கவனமாக பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.